ரொம்பவே சிம்பிளாக இருக்கணும், ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லா ஹெல்தியான ஸ்நாக்ஸும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சைப்பயிறு கருப்புளுந்து போண்டா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்கு பச்சைப்பயிறு கருப்புளுந்து ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு நைட் ஃபுல்லாகவே ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் வரமல்லி, மிளகு, சீரகம், வரமிளகாய் இதெல்லாமே சேர்த்து லோ ஹீட்லேயே நல்லா வறுத்துக்கணும். இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது அதே மிக்சி ஜாரில் கருப்புளுந்து, பச்சைப்பயிறு ரெண்டையுமே தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பயிரை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 4-5 முறை நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச பொடியவும் இது கூடவே சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டைகளாகவும் உருட்டிக்கலாம், இல்லைனா சின்ன சின்ன வடை ஷேப்லேயுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டைகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடணும். போட்ட உடனே திருப்பி விட்டுற வேண்டாம். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா நல்லா திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக வந்த உடனே எடுத்துடலாம். சூப்பரான கருப்புளுந்து பச்சைப்பயிறு உருண்டை ரெடி. இது தேங்காய் சட்னி இல்லை கொத்தமல்லி சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.